Yamaha RX 135 ஒரு வண்டி இல்லை 3 வண்டி ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய எஸ்எம்எஸ் ஆட்டோடெக் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ என்ன கண்டிஷனில் வந்திருந்தது, எவ்வளோ மாதம் ஆச்சு, எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, எல்லாமே நம்ம துளசி ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் RX வீடியோ நம்ம பண்ணி. இதுக்கு முன்னாடி ரீட்வால்வ் ஒன்று போட்டிருந்தீங்க. 2 லட்சம் வியூ மேலே போயிருந்தது, மக்கள்கிட்ட நல்ல சப்போர்ட் இருந்தது. ஒரு 3 RX ரெஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ சொல்லிடுங்க ப்ரோ. ஒன்று ஒரு ஏரியா தான், ஒரு வண்டியும். ஓகே. இது வந்து ஆக்சுவலி பூந்தமல்லி, இந்த வண்டி தாம்பரம், அந்த வண்டி இது கொலப்பாக்கம். ஸோ எல்லாருமே வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தவங்க தான். இந்த வண்டி வரும்போது ஸ்கிராப் கண்டிஷன் தான். இதில் வந்து மிச்சம் இருந்தது ஃப்ரேமும் சென்டர் கேஸும் 2 சைட் கேஸ் மட்டும்தான். கஸ்டமர் வந்து இதில் ஆடனா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, செட்டோட RPM மீட்ரு, ஃப்ரண்ட்டில் பல்சர் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் பார்க்குற ரீட்வால் ஹோஸு ப்ளஸ் வந்து பிரேக் ராட்ஸு இதில் தான் நாட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் பெயிண்ட் வந்து அவர் வந்து ஒரிஜினல் மெரூன்லேயே கேட்டிருந்தாரு. நாங்கள் ஒரிஜினல் மெரூனில் கொஞ்சம் கேண்டி கலந்து போட்டிருக்கோம். அதில் ஒரிஜினல் 5 ஸ்பேஸ் ஸ்டிக்கர் தான், ரிவர்ஸ் பெயிண்டிங் கிடையாது. ஒரிஜினல் 5 ஸ்பேஸ் ஸ்டிக்கர் தான் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் அவருக்கு. ஃப்ரண்ட் டிஸ்க் வந்துச்சா நீங்கள் ஆட் பண்ணிங்களா ப்ரோ? ஆட் பண்ணியிருந்தோம். ஓகே, இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இவரோட வண்டி விட்டு, ஆனால் இவர் ரொம்ப ஒரு நாளாகிடுச்சு. எடுத்ததுலேருந்து 2 மாதம் ஆகிடுச்சு. ஏன்னா அட் அ டைம் வந்து மொத்தம் 4 வண்டி, இன்னொரு வண்டி வந்து RTO போயிருக்கு. இதில் மீதி இருக்கிறது வண்டி 3 வண்டி மட்டும் தான் இப்போ நம்ம வீடியோவில் காட்டுறது. ஸோ இன்னொரு வண்டி வந்தப்பறம் அதையும் வீடியோ போடலாம். இந்த கஸ்டமர் பற்றி சொல்லியே ஆகணும். பாவம், ரொம்ப பொறுமைசாலி இந்த கஸ்டமரு. என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 4 மாதம் ஆச்சு. அது அப்புறம் தான் ரெடி பண்ணோம். ஆக்சுவலி அவர் கேட்ட டேட்டில் எங்களால் கொடுக்க முடியல, இப்போ தான் கொடுக்க முடிஞ்சுது. ஏன்னா 1 ஷாட்டில் 4 வண்டியுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இவருக்கு அடானா வந்து ஸ்டாக்காக தான் கேட்டிருந்தார். வண்டி ஒரிஜினாலிட்டியே இருக்கணும், ப்ளஸ் எனக்கு பிளாக் தீம்லேயே வேணும். ஃப்ரண்ட்டில் அடானா அந்த RX மட் கார்டு, இன்ஜின் கார்டு, ப்ளஸ் கியர் பாக்ஸ் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் போட்டிருக்கோம். கார்பெட்டர் கிங்கோட கார்பெட்டர் போட்டிருக்கோம். அதே ஆஃப்டர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற அந்த 2 பவர் பாக்ஸ் ஓஸும் பிரேக் ராடும் தான் போட்டிருக்கோம். ஏன்னா இவர் ஒரிஜினாலிட்டி கிடைக்க வேணாம், ஒரிஜினாலிட்டி இருக்கட்டும், ப்ளஸ் அடனா எக்ஸ்ட்ரா நான் பண்ண முடியுமோ இப்போ கேட்டார். அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வண்டியில். இது ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ப்ரோ, பைக்கோட கஸ்டமரும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரையும் கூப்பிட்டு ரிவ்யூ கேட்டு பின்னாடி தான் இருக்காரு. அப்படியே பாருங்க. ஆனால் பைக் கிட்ட வந்துடுறீங்களாண்ணா? பைக் கிட்ட போயிடலாம். ஆனால் சொல்லிவிடுங்க, ஷாப் எப்படி தெரியும், அண்ட் இப்போ ஃபைனலாக உங்கள் பைக் முடிஞ்சிருக்கு, உங்களை பற்றி சொல்லிடுங்க. நான் இது ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் வந்தேன், சேனலில் யூடியூப் சேனல் பார்த்து தான் இதை ரெஃபரன்ஸ்டாக வந்தேன். நான் ஸ்டே பண்ணுறது தாம்பரம். ஆக்சுவலாக என்னோடய ஆஃபீஸ் இஸ் தேர் இன் அம்பத்தூர். ஸோ க்ளோஸராக இருக்கிறதுனால ஐ ப்ரிஃபர் டு பி வித் திஸ் எஸ்எம்எஸ் ஆட்டோமொபைல். பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். பட் இன்ஃபேக்ட் அவர் சொன்ன மாதிரி டேட்டை மீட் பண்ண முடியல. என்னோடய வெட்டிங் டே இருந்தது, என்னோடய பையனோட பர்த்டே இருந்தது. இது எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு நினச்சேன் பையனுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் காட் டிலேட். பட் ஸ்டில் ஒர்க் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. So I'm so happy. Definitely I'll be referring this for all my friends. நிறைய பேர் இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. இன்ஃபேக்ட் நான் இனிஷியலாக வச்சுருந்து Yamaha தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் பல்சருக்கு அப்புறம் புல்லட்டு, தண்டர்பர்ட் நிறைய மாற்றிட்டேன். ஸோ லாஸ்ட் இயர் தான் திருப்பி என் பையனுக்கு அது Yamaha கொடுக்கணுன்றதுக்காக, இஸ் டூயிங் 3rd இயர் படிக்கிற SRMல. ஸோ அவர் கிஃப்ட் பண்ணலான்றதுக்காக வரணும். அதனால் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி ரொம்ப பெட்டராக இருக்குது. லுக்கிங் அட் இட். ஸோ ப்ளீஸ், பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் ரெஃபர் திஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. துளசி ப்ரோ போகலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்த பைக்ஸ் எல்லாமே கொஞ்சம் குயிக்காக கொடுத்துட்டீங்க. இந்த வாட்டி டிலேவோட கொடுத்துருக்கீங்க கஸ்டமர் சொன்ன மாதிரி. ஸோ அந்த டிலேவை அடுத்த வாட்டி கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக. டிலே ஏன் ஆச்சு அப்படின்னா, நடுவில் கிளைமேட் சப்போர்ட் பண்ணலை எங்களுக்கு. ஆக்சுவலி மழை டைம், இந்த எல்லாருக்கும் தெரியும், அக்டோபர் டு நவம்பர் டிசம்பர் எல்லாமே மழை சீசன் தான். எங்களுக்கு கிளைமேட் சப்போர்ட் பண்ணாதனால தான் எங்களுக்கு பெயிண்டிங் டிலே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு.
அது பெயிண்டர் மேலே தப்பு சொல்ல முடியாது, கிளைமேட் மேலே தான் சொல்ல முடியும். ஏன்னா கிளைமேட் மேலே எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே ப்ரோ. ஸோ அதான் விஷயம். ப்ரோ 4வது வண்டி சொன்னீங்கல்ல, அதுவும் பிளாக் கலர் தான்ல? அதுவும் பிளாக் கலர் தான். ஓகே. அது கஸ்டமர் வந்து திருமலை கோயில் ஆக்சுவலி. அவரும் ரொம்ப வெயிட் பண்ணி தான். இந்த வண்டி எல்லாமே சென்னை கஸ்டமர் தான்ல? ஆமாம், எல்லாமே சென்னை கஸ்டமர். போன வாட்டி மதுரை லாங்லேருந்து கொடுத்துருந்தாங்க. சொல்லுங்க ப்ரோ. இந்த வண்டி கொலப்பாக்கத்தில் இருக்கார் கஸ்டமர். பட் ஆனால் வந்து வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கோவா ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டி இது வந்து ஒரு ஏன்னா எல்லாமே ஆர்எக்ஸில் மெரூன் பார்த்துருப்போம், ரெட்டு, பிளாக்கு, இது நிறைய பேர் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவர் வந்து வண்டியோட ஒரிஜினல் கலர் ப்ளூ தான். இந்த ப்ளூ கேட்டிருந்தாரு. ஸோ வண்டியோட ஒரிஜினாலிட்டி கலரே பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் ரிவர்ஸ் பெயிண்டிங் கிடையாது, ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸ் தான். இதுவும் இவர் ஸ்டாக்காக ஒரிஜினாலிட்டியாக கேட்டிருந்தாலும் நல்ல ஸ்டாக்காக ஒரிஜினாலிட்டியாக பண்ணியாச்சு வண்டி கஸ்டமருக்கு. ஓகே ப்ரோ. ஓவராலாக எத்தனை மாதம் ப்ரோ ஆச்சு? எல்லா வண்டியுமே பண்ணுறதுக்கு 2 மாதம் தான் ஆச்சு. ஸோ ஆல் ஓவர் 1.5 மாதம் தான். பட்டு கிளைமேட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதனால ஒரு அந்த 15 days ஆகிடுச்சு எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக. அதே மாதிரி ஒன் ஷாட்டாக எல்லா வண்டியும் ரெடி பண்ணியாச்சு. 4 வெஹிக்கல்ஸும் அந்த 2 மாதத்துலேயே பண்ணியாச்சு. இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ப்ரோ கண்டிப்பாக இப்போ பட்ஜெட்னும் போது ஒரு பைக்கும் மாறும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெட் கலர் பைக்கு டிஸ்க் ஆட் பண்ணியிருக்கு, மற்றதுக்கு ஆட் பண்ணல. கண்டிப்பாக பைக்கு ஏற்ற மாதிரி மாறும். கண்டிப்பாக ஒரு அப்ராக்ஸான பட்ஜெட் வந்து 100-135 வச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ எடுத்துகிட்டு வரணும்? சரி, இப்போ ஆக்சுவலி வண்டியில் இருக்கிற பொருளை ரீயூஸ் பண்ணால் ஒரு செட் ஆஃப் ரேட்ஸ் வரும் பட்ஜெட்டு. இல்லை நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பட்ஜெட் அப்படியே டபுள் தான் ஆகும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரீப்ளேஸ் பண்ணால் சில சாட்டிஸ்ஃபிகேஷன் வராது. கஸ்டமர் வேண்டாம் மாற்றிருக்கணும்னா சொல்லுவாங்க, எனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அது பண்ணுறதுக்கு. நான் அவங்ககிட்ட டெசிஷன் கேட்டு ஓகேனா நான் மாற்றிடுவேன் உடனே. அது வரைக்கும் நான் அந்த வண்டியில் ஒரிஜினல் பொருளாக ரீப்ளேஸ் பண்ண பார்ப்பேன் 200% பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வண்டியில் போட்டிருக்க கார்பரேட்டர்ஸ் எல்லாமே, ரீட் வால்வ்ஸ் எல்லாமே ஓய் தான் போட்டிருக்கேன். எதுவும் வந்து இந்தியன் மேக்கு நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த வண்டியில் அந்த ஜாப்பனீஸ் கார்பரேட்டர் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கு. எல்லா பொருளுமே ஓய் தான் போட்டிருக்கேன், ஆஃப்டர் மார்க்கெட் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் முக்கியத்துக்காக அதுதான் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே ப்ரோ. ப்ரோ நம்ம ஷாப்போட லொக்கேஷனு, உங்களோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் சொல்லிடுங்க ப்ரோ. அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் இருக்குது நம்ம ஷாப் ஆக்சுவலி. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை உங்களது ஃபாலோ பண்ணாலும் சரி, ஆல்ரெடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அதையும் பாருங்கள். நீங்கள் ரிஸ்டோரேஷன் மட்டும் இல்லை, ஜென்ரல் சர்வீஸ் இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட் அரெஸ்ட் பண்ணணும், மற்ற இடத்துல கொடுத்து அரெஸ்ட் பண்ண முடியலனாலும் எடுத்துட்டாங்க, நான் பண்ணித்தரேன். ஓகே ப்ரோ. ஸோ Yamaha RX வச்சிருக்கீங்கன்னா SMS ஆட்டோ டெக் ஷாப் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். 3 பைக்கில் 4 பைக்கு ஒரு பைக் RTO போயிருக்கு, கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. உங்கள் பைக்கும் சர்வீஸ் பண்ணணும், ரெடி பண்ணணும்னா நீங்கள் SMS ஆட்டோ டெக் ஷாப் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேப் லொகேஷன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா கேள்வி இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பண்ணுறேன்.